கிட்டத்தட்ட 100 வருஷத்தை தாண்டி இந்த தசரா நடக்கு. ஆரம்ப காலத்துல ஒரு கொடிய நோய் ஒரு குழந்தைய தாக்குது. இந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு வந்து அந்த அம்மா சுத்தி கும்பிட்டுட்டு பயணி காய்ச்சிட்டு போடுற குப்பை இருக்கு. அந்த குப்பையை எடுத்து அம்மா முன்னுக்கு வச்சு நெத்தில அந்த புள்ளைக்கு பூசி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. கும்பிட்டுட்டு போன உடனே அந்த புள்ளைக்கு கேட்டுட்டு முதல்ல அதுல இருந்த நிலக்காப்பு அள்ளி தான் முகத்துல பூசினாங்க. அது தடந்தடமா மாறினதுனால அது முகத்துல புள்ளி புள்ளியா குத்துனாங்க. பிறகு புள்ளி குத்துனவங்க பெண்ணு வேஷம் கட்டினாங்க. அவங்களுக்கு அந்த முகத்தை மாத்தி காட்டி அவங்கள ரூபமாக்கி மாத்தி காட்டினாங்க. அம்மையோட வரலாறு இதுதான். ஒரு முறை இந்த முத்தாரம்மையை வந்து தரிசனம் செஞ்சுட்டாங்கன்னா அவளை மனசை நினைச்சாலே அடுத்த வருஷம் வரக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாங்க. 100 ஆகி 100 ஆயிரம் ஆகி கடல் போல இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவுறதுக்கு காரணம் இந்த அம்மையோட பெருமை இதுதான். அகஸ்தியரோட சாபத்தால மனுஷன் உடம்பும் எருமையோட தலையும் வச்சு அவதாரம் எடுத்த மகிஷாசுரனை 10வது நாள் சூரசம்ஹாரம் செய்யறதுதான் இந்த விழாவோட சிறப்பு. தாண்டி சமயம் தாண்டி ஒரே இடத்துல ஐக்கியமா இருப்போம். இந்த மக்கள் இன்னைக்கும் ஓடி வந்து அம்மைக்காக என்னன்னாலும் செய்வாங்க.